இன்னைக்கு நம்ம ரூத்தை குறித்து பார்க்க போகிறோம். ரூத்துன்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 3 கேரக்டர் இதில். ஒன்று ரூத்து, அடுத்தது ரூத்துடைய மாமியார் நகோமி, அடுத்து போவாஸ். இந்த 3 கேரக்டருமே அருமையான கேரக்டர்ஸ். இதில் ரூத்து உடைய கேரக்டரு பெருசா, இல்லை போவாஸா, இல்லை நகோமியான்னு. இந்த 3 கேரக்டருமே முக்கியமான கேரக்டர். இந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் வந்து மேன்மையானது, அந்த கேரக்டரோட அடுத்த கேரக்டர் மேன்மையானது. அதில் முக்கியமாக என்னன்னு பார்க்கணும்னா, ஆண்டவர் என்ன நடத்துகிறார். ரூத் வந்து ஒரு மோவாபிய வம்சத்தில் வந்தவர். மோவாபியர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவங்க. ஏன்னா அவங்க வந்து தவறான வழியில் வந்த ஒரு வம்சம்னு சொல்லிட்டு, அந்த மோவாபிய வம்சத்தில் வந்தது தான் ரூத்து. போவாஸ் பார்த்தீங்கன்னா ராகாபின் வம்சத்தில் வந்தவர். ராகாப் வந்து ஒரு உபச்சாரம் பண்ணதுனால அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வம்சம் கிடையாது. ஆனால் அந்த ராகாபின் வம்சத்தில் வந்த போவாசத்தை ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் எடுத்து பயன்படுத்துகிறார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க மெசேஜ், ரூத்துக்கு அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், அவ்வளோதான். ஏன்னா இவங்க வந்து நகோமியும் நகோமியுடைய அவன் ஹஸ்பண்டு எலிமேலேக்கு, இவங்க 2 பேரும் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக மோவாபிய தேசத்துக்கு போகிறாங்க. ஏன்னா எருசலேமில் அங்கே பஞ்சம். போன இடத்துல அவங்க 2 பையங்க, நொகோமிக்கும் எலிமேலேக்குக்கும், மக்லோன் கிளியோன்ட்டு, அந்த 2க்கும் ஓர்பால் ரூத் 2 பேரையும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. எலிமேலேக்கு முதல்ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் குழந்தை இல்லை 2 பேருக்குமே. ஓர்பாலுக்கும் குழந்தை இல்லை, ரூத்துக்கும் குழந்தை இல்லை 10 வருஷமா. அவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. ஸோ எலிமேலேக்கு இறந்துடுறாரு முதல்ல மாமனார். அடுத்து 2 பையங்க மக்லோன் கிளியோன் 2 பேருமே இறந்துடுறாங்க. இப்போ 3 விதவைகள், ஒரு நகோமி, ஓர்பால், ரூத், 3 விதவைகள். இப்போ கேள்விப்படுறாங்க அங்கே பஞ்சம் இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, பஞ்சம் முடிஞ்சு அங்கே செழிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. உடனே சரி திரும்பி போகலாம் அப்படின்னு நகோமி கிளம்பும்போது 2 பேரும் கிளம்புறாங்க, ரூத்தும் ஓர்பாலும். அப்போ நகோமி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை தேடிக்கோங்க, நீங்கள் யாரையாவது பார்த்து திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் போய் உங்கள் கூடயே வரணும் போது, இனிமே நான் வந்து வாழ்க்கப்பட்டு இன்னும் வந்து பிள்ளைகளை பெற்று அவளை வளர்த்து உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ நாள் காத்திருக்க முடியாது, 2 பேரும் உங்கள் வாழ்க்கை துணையை தேடிட்டு போங்கன்னு போது, ஓர்பால் அழுத்துட்டு போயிடுறா. நான் ரூத்து போகாமல் நகோமி கூடயே வராங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமான காரியம். உன் தெய்வம் தான் என் தெய்வம்னு சொல்லி வர்றது தான் அங்கே பெரிய காரியம். பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம் 14 அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாகி அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 15 அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கு தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, ஜனங்களிடத்திற்கும் அவள் வணங்குகிற அந்த தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தருக்கு சரியாவதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்றாள். அப்ப இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நகோமி அந்த அளவுக்கு நல்ல ஒரு தாயா இருந்திருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும் இங்க. இல்லைன்னா அப்படி போக முடியாது. நகோமி வந்து ரூத்தை நடத்தின விதம் வந்து நல்லா இருந்திருக்குது. தன் மகளை போல நடத்தியிருக்கிறாங்க. அதனால தான் நான் உன் கூடயே வரேன், உன் கூடயே இருக்கிறேன், உங்க கூடயே இருக்கிறேன்னு போறாங்க. இதுதான் முக்கியமான காரியம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
நான் சில காரியங்கள் நான் கேள்விப்படுற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வினோதமாவும், ஆச்சரியமாவும் இருக்கு. இப்படி நடக்குமான்ட்டு. ஒரு மாமியார் வந்து மகன் வீட்ல வந்து இருக்கிறாங்க. மகன், மருமகள்லாம். அந்த மருமகள சமைக்க சொல்றாங்க. அவங்க 2 மகன்ங்க. அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க. இந்த 2 பையங்களும் வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு பையன் வீட்டுக்கு வந்துட்டு, அந்த இன்னொரு பையனையும் மருமகளையும் வர சொல்றாங்க அந்த வீட்டுக்கு. சமைக்க சொல்றாங்க. அப்ப நல்லா வந்து பசங்க சாப்பிடுறதுக்கு நல்லா சமைங்க அப்படின்னோனே 2 மருமகள்களும் நல்லா சமைக்கிறாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சமைக்கிறாங்க. அப்ப நெறைய வைங்க. விரும்பி சாப்பிடுவாங்கல்ல பசங்க, நல்லா சமைங்கன்னு. சரி இவங்களும் நெறையா குவான்டிட்டி சமைக்கிறாங்க. சாப்பிடும்போதும் இந்த அம்மா, "அவனுக்கு வை நல்லா விரும்புவான். அவனுக்கு அத வை. பெரியவன் இத விரும்புவான். சின்னவன் இத விரும்புவான். நல்லா வை வைன்னு இருக்காங்க." 2 மருமகளும் நல்லா வச்சிருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, "இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாளைக்கு இத வச்சுருங்கன்ருக்காங்க." அந்த 2 மருமகள்களும் சாப்பிடணுன்ற எண்ணமே அந்த மாமியாருக்கு இல்ல. இந்த 2 மருமகளும் பழையத சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. முந்தின நாள் வச்சதுல மிச்ச மீதிய சாப்பிட்டுட்டு. எப்படி இருக்காங்க பாருங்க. அந்த அந்த 2 ம மருமகள்களையும் பத்தின அக்கறை அந்த மாமியாருக்கு இல்ல. தன் பையனுக்கு அத வை, இத வை அப்படின்னு இவங்களும் நல்லா வச்சிருக்காங்க. புருஷன்மார் தானே நல்லா வச்சிருக்காங்க. சரி இவங்கலாம் சாப்பிட்ட நம்ம சாப்பிடுவோம்ன்ட்டு. ஏன்னா அதுக்கேத்த மாரி சமைச்சிருக்காங்க குவான்டிட்டி. ஆனா அந்த அம்மா எதுக்கு சொன்னதுன்னா, நாளைக்கும் பையங்க வச்சு சமைச்சு சாப்பிடுறதுக்காக. இதுதான் இன்னைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாருங்க. இப்ப நகோமி யோசித்து பாருங்க. பையங்க செத்து போயிட்டாங்க. ரைட்டு. இனி அவ்வளவுதான். புருஷனும் இல்ல. உங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்கன்னாம, அந்த 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 1வது வசனத்துல சொல்றாங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? எப்படி இருக்கு பாருங்க. நீ வாழணும். நீ வாழணும். மகள போல நேசிக்கிறாங்க. நீ வாழணும் மகளேன்ட்டு. சரி அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க முக்கியமா இந்த புஸ்தகத்துல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் மெயின் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரூத்துக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை ரூத்துக்கு வச்சிருந்தார். ரூத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அஸ்தமிச்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு போவாச வச்சிருக்கிறார். அவங்க கேரக்டர் பாருங்க. இது ரூத்து உட கேரக்டரை விட நகோமி கேரக்டர் ஒரு ஸ்டெப் மேல இருக்குது. அதை விட மேல போவாஸ். போவாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை வந்து நம்ம திரும்ப அந்த சரித்திரத்தை சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். போவாஸ் பார்த்தீங்கன்னா பணத்தை பார்க்கல, ரூத்தின் குணத்தை தான் பார்த்தார். தன்னை போல ஒரு பணக்காரிய, ஏன்னா அவன் நல்ல பணக்காரன், நல்ல செல்வந்தன், நல்ல இன்னொரு நல்ல வசதி உள்ள ஒரு செல்வமா வாழக்கூடிய ஒரு அவர் திருமணம் செஞ்சிருக்கலாம். ஆனா ரூத்தை திருமணம் செய்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரூத்துக்கு திருமணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்ல. குழந்தை பாக்கியம் இல்ல. நமக்கும் அப்படி ஆயிருமோ அப்படின்னு போவாஸ் நினைக்கல. இரக்க குணமுள்ளவரா இருக்கிறார். கதிர் பொறுக்க தான் வந்தா. அப்ப இவர் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு அவர் கூப்பிட்டு சொல்றாரு, வேலை பார்க்குறவங்கள நீங்க வந்து நீ அவளுக்காகவே சிந்த விடுங்க கதிரை. ரூத்து பொறுக்கிறதுக்காகவே கதிரை சிந்த விடுங்கன்றாரு. ரூத்தை கூப்பிட்டு சொல்றாரு, உன் வேலைக்காரங்களுக்கா வச்சிருக்க தண்ணியை எடுத்து நீ குடி. வேற எங்கேயும் போக வேண்டாம் நீ கதிர் பொறுக்கிறதுக்கு. இந்த நிலத்துக்கே வாழ்ன்றாரு. பார்த்துட்டு அப்ப அது பாருங்க, அது அழகா அது அவ்வளவு சொன்னபொழுது 2 அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலும் உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். இப்படியெல்லாம் நீ கரிசனை உள்ளவனா இருக்கிய மேல என்ன காரணம் கேட்கிறா. அதுக்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு
நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்க்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். எப்படி பாருங்க, ஒரு அருமையான ஒரு கேரக்டர். நீ வந்து உன் புருஷன் மரணம் அடைஞ்சிட்டான் சரி விரக்தி அடைஞ்சிட்டு போகாம, உன் தாயை போல மாமியாரோட வந்து அந்நிய தேசத்துல வந்து நீ வாழ்றியே, கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்றாரு. இரக்க குணமுள்ளவரா இருக்கிறார். அவ வந்து காலுக்கடியில வந்து படுத்திருக்கிறா. ஆனா இவர் வந்து அதை கொள்ளையாடின பொருளை நினைக்கல. நேர்மையா உண்மையா இருக்கிறார். நீ போயிரு அப்படின்றாரு. அப்போ கூட சொல்றாரு பாருங்க, 3:8 இருந்து, பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டிலே படுத்திருக்கதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். அதுக்கு அவர் சொல்றார் பாருங்க போவாஸ். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. பாருங்க, உன் முந்தின நற்குணத்திலும் பிந்தின நற்குணம் ஏன் நல்லதுன்னா, உன் புருஷனோடு இருக்கும்போது எவ்வளவு கற்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தே இல்லை. உன் புருஷன் இறந்த பிறகும் தரித்திரர் பின்னாடியோ, வாலிபர்கள் தரித்திரரோ ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடியோ போகாம, ஒரு தரித்திரமான வாலிபு பின்னாடியோ இல்லை ஒரு ஐஸ்வர்யமுள்ள, அதுக்காக ஐஸ்வர்யமுள்ளவனா இருக்கான்ற அந்த வாலிபு பையன் பின்னாடியோ போகாம நீ இருந்தியே, உன் முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் மேலானது. குணத்தை பார்க்கக்கூடியவனா இருக்கிறார் போவாஸ். அப்ப ரூத்தை காட்டிலும் ரூத்து நற்குணசாலி, அதை பார்க்கிலும் போவாஸ் இன்னும் மேன்மையான மனுஷனாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒருத்தர் குணத்தை பார்க்கணுன்றத நம்ம இதில் கத்துக்கிறோம். நம்ம 3 கேரக்டருமே அருமையான கேரக்டர். ரூத்தும் சரி, இப்படி ஒரு மருமக இருக்க முடியுமா? மாமியாரை வந்து தன்னுடைய தாயை போல நேசிச்சு அவங்க கூடயே வாழ்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அருமையான கேரக்டர். அதை தாய் ஸ்தானத்தில் இருக்கிற நகோமி மாமியாரா இல்லாம ஒரு தாயாகவே இருந்து தன் மருமகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வரணும்னு சொல்லி போவாஸை காமிச்சு கொடுக்கறதே அவங்க தான். நீ போவாஸை போய் பாரு, நிச்சயமா அவன் உன்னை திருமணம் செய்வான்னு தான் அனுப்புறாங்க. அதை காட்டிலும் மேலானவன் இந்த போவாஸ். போவாஸ் வந்து அந்த குணத்தை பார்க்கிறார். அது பாருங்க 11வது வசனம், 3:11 சொல்றாரு பாருங்க, இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலி தான் ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், ஸ்கில் இருந்தாலும், அதுக்கெல்லாம் மேலானது கேரக்டர் தான். நம்ம யோசேப்புல பார்த்தோம் அந்த கேரக்டரை குறித்து. அப்புறம் இங்கே பார்க்குறோம் நம்ம. அதுக்கு போவாஸ் குறித்து இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க. அதே 3:18 அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்படி என்னை விட ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் கேட்கிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்வாரான்னு. அவர் இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். போவாஸுக்குள்ள அது இருக்குது, ரூத்தை திருமணம் செய்து கொள்ளணும்னு. ஆனா அதை முறைப்படி செய்கிறார். அதாவது ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறோம், அவர் இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. சொல்லிட்டு நீ இருட்டோட போயிரு, விடியறதுக்கு முன்னாடி நீ போயிரு, நீ நல்ல குணசாலி, உன் பேரை கெடுத்து போனா நீ போயிருன்றார். அதுக்கப்புறம் நகோமி வந்து பாருங்க 17வது வசனம், 3:17-18. மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்போ கூட பாருங்க, அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன்னு சொல்லி அதுக்கான வார்கோதுமையை கொடுத்து விடுறாரு. 18வது வசனம், அப்பொழுது அவள், அதாவது நகோமி, என் மகளே, ரூத்துட்ட சொல்றாங்க, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு.
அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். இந்த காரியத்தை உன்னை திருமணம் செய்யும் வர இதை தீவிரமா எடுத்து நடத்துவான். அதுக்கு முன்னாடி வேற எந்த காரியத்துக்கு அவன் டைவர்ட் ஆக மாட்டான். எப்படி பாருங்க, ஒரு காரியத்தை எடுத்தா அதை முழுமையா செஞ்சு முடிக்கணும்ன்றத ஒரு வசனம், இந்த ஒரு வசனம் போவாஸ் யாருன்றதை காமிக்குது. இந்த காரியத்தை முடிக்கிறது முன்னாடி ஓய மாட்டாங்க. அப்ப நம்ம ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அதை செஞ்சு முடிக்கணும். நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல பார்ப்போம் பாருங்க, நம்ம ஆண்டவருடைய இது பாருங்க, ஆண்டவர் எப்படி கேரக்டர். பிலிப்பியர் 1 5 வசனம், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பண்ணுவாங்க, அடுத்து அந்த காரியம் கொஞ்சம் பண்ணுவாங்க, அடுத்து அந்த காரியம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஒரு முழுமை வராது. ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிக்கணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஷோஸ் தட் பர்சன்ஸ் கேரக்டர். அப்ப நம்மளை ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்க ஒருத்தவங்கன்னா, அந்த வேலையை நான் முடிக்கணும். அந்த வேலையை நான் முடிக்காம நான் அதை பாதியில வச்சுட்டு அப்படியே இருந்தேன்னா, அடுத்து என்னை நம்பி ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை முழுமையாக முடிச்சு கொடுத்துடணும். இன்னொன்று, ஒரு வேலை நமக்கு கொடுக்குறாங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஸ்டேஜில் இருக்குது, அடுத்து இந்த ஸ்டேஜ் போகுது அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். மகள் வேலை பார்க்குற அந்த ஆர்கனைசேஷனில் நான் அவ்வளோ படிக்கலை, ஆனாலும் எனக்குள்ள ஒரு காமன் சென்ஸ், ஒரு அடிப்படை ஞானம், ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது அறிவின்படி நான் சொன்னேன், நீ எங்கே வேலை பார்த்தாலும் ஒவ்வொரு வாரம் நீ என்ன செய்யறன்றத உன் சுப்பீரியருக்கு நீ மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. நீ என்ன செய்யறன்றத அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர்ஸ் உட்காந்து மீட் பண்ணும்போது, ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணும்போது, வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் டிபார்ட்மெண்ட், வாட் தட் டேக்ஸ் அண்ட் ஒய் வாட் தே ஆர் டூயிங், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா உன்னை பற்றி தெளிவு இருக்கணும். அவங்களுக்கு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத தெளிவாக இருக்கணும். உன்னை நினைக்கும் போதே நீ என்ன செஞ்சிட்டு இருக்குன்றத உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம் அது ரொம்ப முக்கியம். வேகா இருக்கக்கூடாது, ஃபோக்கஸ்டா இருக்கணும். இதுதான் இதுதான் தெபோராள் பாருங்க, ஒரு டிட்டர்மினேஷன். தெபோராள்கிட்ட தீர்மானமா இருக்கிறாங்க, வைராக்கியமா. இந்த வாரம் நம்ம வின் பண்ணுவோம், எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதை நம்ம வின் பண்ணுவோம். அன்னது ஆர்மியை வச்சு இல்லை, ஒரு ஆர்டினரி லேடியை வச்சு தான் அந்த விக்டரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வார் ஃப்ரண்ட்ல இருந்து நடத்தி கொண்டு போறாங்க அந்த ஆர்மியை. ஒரு 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 உறுதி இருக்கு அவங்கள்ட்ட. அந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட பாருங்க, ஒரு டெனாசிட்டின்னு வாங்க. நான் போய் இயேசுக்கு முன்னாடி நான் முழங்கால் படிக்கிட்டு நான் அவரை வேண்டிக் கொண்டு கெஞ்சி மன்றான பிறகு அவரை என்னை தொட்டு நான் சுகமாவேன் அப்படி இல்லை. நான் போய் அவருக்கு தெரியாம அவருடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும். அதான் ஒரு டெனாசிட்டின்னு வாங்க. கானானி ஸ்திரீட்ட இருந்தது. எனக்கு இறங்குவார், எனக்கு இறங்குன்னு சொல்லி பின்னாடியே போறாய், இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடியே கானானி ஸ்திரீ. அதை பார்க்கிறாரு. அப்படி போல இருக்கணும் நம்ம. ஒரு இடத்துக்கு நீங்க வரேன்னு சொல்றீங்க, இத்தனை மணிக்கு நான் வாரேன் இருக்கீங்க, காலைல 10 மணிக்கு. உங்களுக்கு அங்கே கிளம்பும் போது லேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம், நீ உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு, இந்த காரணங்கள் லேட் ஆயிடுச்சு, சாரி, நான் கிளம்பிட்டேன், இந்த நேரத்தில் நான் அங்கே ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இந்த போகிற வழியில் லேட் ஆகுதா அவங்களை அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன், ஆன் தி வேல இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வந்துடுவேன், இத்தனை மணிக்குள்ள நான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ உங்களை குறித்து நினைக்கும் போதே அவங்களுக்கு நீங்க யாரு, நீ சொல்ற
வார்த்தையின்படி நடக்கிறவரு, நம்ம டைமை ரெஸ்பெக்ட் பண்றாரு, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றான்னு இருக்கணும். வாட் ஆர் யூ டூயிங்கிறது தெரியணும் அவங்களுக்கு. டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஒரு ஒரு முறை ஒரு வீட்டு டெடிகேஷன், அதில் சில குறிப்பிட்ட ஊழியக்காரங்கள்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போயிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் வரணும், ஏறக்குறைய மிச்சவங்களாம் வந்துட்டாங்க. அப்போ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றாங்க. நான் சொல்கிறேன், அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் வரணும் இல்லையா, அவர் அதுக்குள்ளே எப்படி தொடங்குறீங்கன்னு கேட்டேன். அவர் வரமாட்டாருங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, வந்துருவாரு அப்படின்னு சொன்னா. இல்லை, ஒருத்தர் சொன்ன ஃபோன் பண்ணேன், இங்கே தான் பாதி வழியில் வந்திருக்கிறாரா, வந்துருவாரான்னு. ஒரு 15 நிமிஷத்தில் வந்துருவேன்றாரு, 15-20 நிமிஷம் வந்துருவாரு. இல்லைங்கன்றாங்க மிச்சவங்கள்லாம். எல்லாரும் வரமாட்டேன், நம்ம தொடங்குவோன்றாங்க. ஏன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இதே மாதிரி நடந்துருக்குது. இவர் லேட் ஆகிருக்குது, இவருக்கு செல்லுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, மொபைலுக்கு. இந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன், ஆண்டு வேலை இருக்கேன்னு இருக்காரு. அப்புறம் இவங்க சொன்ன நேரத்துக்கு வரல, திரும்ப பண்ணியிருக்கிறாங்க. இந்த வந்துட்டே இருக்கேன்னாரு. திடீர்னு தெரியாமல் லேண்ட்லைனுக்கு பண்ணிட்டாங்களாம். இந்த வந்துக்கிட்டே இருக்கேன்னாராம். எப்படி இருப்பாருங்க அப்போ? லேண்ட்லைனில் பண்ணால் நான் வீட்டில் இருந்து பேசுகிறாரு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்மளை பார்த்தீங்களா அவரை? அடுத்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிக்கும் போது தான் வந்தார். ஸோ வேர்டை கீப்பப் பண்ணணும்னுவாங்க. அவர் சொன்னால் வேர்டை கீப்பப் பண்ணுவாருங்க. அது மாதிரி இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், அதுவும் நான் இப்போ நான் போகிறேன் வரேன் அதை பற்றி இல்லை. அப்போ இன்னொருத்தர் என்னோட கனெக்ட் ஆகும்போது நான் அவங்களுக்கு ஆன்சரபிளாக இருக்கணும். நான் அவங்களுக்கு சொல்லணும், நான் வாட் ஐம் டூயிங்கிறத. என் மகளுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா, அது நான் அப்படி இருந்ததுனால தான் சொல்கிறேன். நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னும் சுப்பீரியருக்கு நான் இந்த மாதிரி ஒர்க்கு இவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் போவேன். நான் அவங்க தூர்தர்ஷனில் நாங்கள் கேமராமேனாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அது நாங்கள் யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் என்னுடைய சுப்பீரியருக்கு நான் எழுதி வச்சுட்டு போவேன், நான் என்ன ஒர்க்கில் போகிறேன், எவ்வளோ டைம் எடுக்குதுக்கு, எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும், என்னோட எத்தனை பேர் டீம் மெம்பர்ஸ் போகிறாங்க, எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணிடுவேன். நான் ஸோ நம்மளை பற்றி நான் அதான் சொல்கிறேன், இந்த காரியத்தை முடிக்கும் நான் ஓய மாட்டான். போவாச பிரிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை எடுத்த செம்மையை முடிக்கணும், அதை வேகா இருக்கக்கூடாது. முக்கியமான வசனங்கள் பாருங்க, இதுல ரூத்துல முக்கியமான வசனங்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12, அது நம்ம பார்த்த ஏற்கனவே. அதாவது போவாஸ் ரூத்துடைய பற்றி சொல்றது, நீ உங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு, உன் தாய் தப்பெல்லாம் விட்டு அந்நிய தேசத்துல உன் மாமியாருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிற அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அது அடுத்து 3ஆம் அதிகாரம் 10-11, அது நம்ம பார்த்தோம். அதாவது நீ தரித்திர ஹஸ்பண்டோட இருந்த நாட்கள் கற்புள்ளவளா இருந்ததை விட, உன் புருஷன் இறந்த பிறகு நீ எவ்வளவு கற்புள்ளவளா இருந்த, எந்த வாலிபர் பின்னாடியும் போகாம நீ எவ்வளவு கற்புள்ளவளா இருந்தன்றத அதை சொல்றாரு. அடுத்து நம்ம இப்ப பார்த்த வசனம், நீ இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த போவாஸ் ஓய மாட்டான்றது. அடுத்து 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். இது என்ன பெரிய காரியம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஓபேத்த ரூத் ஓபேத்ன்றவன், ஓபேத்துடைய குமாரன் தான் ஈசாய், ஈசாயோடைய குமாரன் தான் தாவீது. ஸோ தாவீதுடைய தாத்தா, தாவீதுடைய அப்பா ஈசாய், ஈசாயுடைய அப்பா ஓபேத், ஓபேத் தான் ரூத்து கற்பந்தரிக்கிறாங்க. அங்க நம்ம பார்த்தோம், அங்க அவள் திருமணமாகி 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்கன்ட்டு. ஆனா அந்த 10 வருஷம் குழந்தை இல்லாம ரூத்து இப்ப கற்பந்தரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அப்ப ஒரு ஆண்டவர் நினைச்சாருன்னா எதுவும் நடக்கும். இது அவ்வளவுதான், மலடின்னு இருப்பாங்க. ரூத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே இனி குழந்தை பிறக்காதுன்னு, நகோமி அதே மாதிரி ரூத்துக்கு இனிமே குழந்தை வராதுன்னு ஊரார் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க.
ஆனா ஆண்டவர் அங்க ஒரு அற்புதம் செய்கிறார். இதெல்லாம் நமக்கு ப்ராஃபஸி. பைபிள் ஒரு ப்ராஃபஸி. இது புக் ஆஃப் ப்ராஃபஸி. இது நமக்கு சொல்றது. இப்ப பார்த்தீங்கன்னா போவாஸ் பாருங்க, ஒரு தகப்பனுடைய இருதயம். ஒரு தகப்பனுடைய இருதயம். ரூத்தை ஒரு மகளை போல பார்க்கிறார். நல்லா இருக்கணும். அது முறையே என்ன பண்றாரு, அவளை திருமணம் செய்கிறார். அது அழகா இருக்குது. முதல்ல அந்த நகோமி லேண்டை விற்கிறாங்க. அதை யாராவது வாங்கினா வாங்கிக்கிடலான்றாரு, அந்த ஊராரெல்லாம் கூப்பிட்டு. அப்போ ஒருத்தன் சொல்ல, நான் வாங்கிக்கிறேன்னு. அப்போ சொல்றாரு, அந்த ரூத்தையும் விவாகம் பண்ணணும்ன்றார். அப்போ அவன் சொல்றான், இல்லை இல்லை, நான் நிலத்தை வேணா வாங்குவேன், நான் ரூத்தை நான் திருமணம் செய்யலன்னொடனே அப்போ தான் போவாஸ் அந்த ரூத்தை திருமணம் செய்கிறார். அது முறைப்படி செய்கிறார். அது அழகாக எடுத்து கொண்டு போறார். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய காரியம். வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் மீன்னு. இதுல கீ வேர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரூத்துல 1 அதிகாரம் 16 அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப உன்னுடைய உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர்ட்டு வராங்க. அப்ப நகோமியுடைய பக்தி அதை பார்த்திருக்கிறாங்க ரூத்து. நகோமியுடைய பக்தி, அந்த தெய்வத்தை வணங்குவதனாலதான் நகோமி இவ்வளவு அன்புள்ளவளா இருக்கிறா அப்படின்னு. அப்ப அந்த தெய்வம் தான் என்னுடைய தெய்வம்னு சொல்லி வேற தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருந்த ரூத்து கர்த்தர் தெய்வமா கொண்டு வராங்க. ஸோ நம்ம நடந்துக்கிறத பார்த்து நம்ம தெய்வத்தை பார்ப்பாங்க. சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. செங்கிலியால கட்டப்பட்டு, கை காலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. நடுராத்திரியில நில அதிர்ச்சி உண்டாகுது, விளக்குகள் அணைஞ்சிருச்சு, கதவுகள்லாம் தானா திறக்குது. தானா திறக்க முடியாது, கர்த்தர் தான் திறக்கிறாரு. சங்கிலியெல்லாம் அருவுண்டு விழுந்துருச்சு. அருவுண்டு விழுதுன்னா கர்த்தர் எல்லாத்தையும் அவுத்து விடுறாரு. ஆனா பவுல் ஓடலை. பவுல் தப்பி ஓடலை, அங்க உட்கார்ந்து இருக்கிறார், அந்த டஞ்சன்ல இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் தான் கொண்டு வந்தாரு. ஏதோ பனிஷ்மெண்ட்ல வரல. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த சிறைச்சாலைகளை கொண்டாந்து இருக்கிறாரு. அது இன்னும் நிறைவேறலன்னு வெயிட் பண்றாரு. அவன் அந்த சிறைச்சாலை தலைமை என்ன நினைக்கிறான், தன் பொறுப்புல விட்டு இவங்களை அடுத்த நாள் காணோம்னா அவனை தூக்கில் போட்டுருவாங்க. அதனால அவன் அதுக்கு முன்னாடி நம்மளே செத்து போயிடலான்னு தண்ணியை கொலை பண்ணிக்க போகும்போதுதான் பவுல் சத்தம் போடுறாரு, நீ உன்னை குத்தி கொள்ளாத, உன்னை மாய்த்து கொள்ளாத, நாங்க இங்கதான் இருக்கோன்னு சத்தம் போட்டு சொன்ன உடனே ஓடியாந்து பார்க்கறான். சங்கிலியெல்லாம் அவுந்து கிடக்கு, கதவெல்லாம் திறந்து கிடக்கு. ஆனா பவுல் ஓடலை, உட்கார்ந்து இருக்கிறார், பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கார் கர்த்தரை. அப்ப அந்த தலைவன் கேட்கறான், சிறைச்சாலை தலைவன், நீ யாரு? யாரா இருந்தாலும் ஓடி போயிடுவாங்களே, நீ யாரு? நீ ஓடாம உட்கார்ந்துருக்கே, நீ யாரு? அப்ப பவுல் சொல்றார், நான் அல்ல, இது நான் அல்ல, நான் வணங்குகிற தெய்வம், நான் தொழுது கொள்ளுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து என்னைய இருக்க சொன்னாரு. அப்பதான் கேட்கிறான், என்னை ஏற்றுக்கொள்வாரா? என்ன இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா? நான் உன்னை மாத்திரம் இல்லை, உன் வீட்டார் அனைவரையுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரு. அப்பதான் போய் கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு, சுவிசேஷத்தை சொல்றாரு, அவங்க எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, திரும்பி சிறைச்சாலை உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய இது பாருங்க. அந்த வணங்குகிற தெய்வத்தை பார்க்கிறார் சிறைச்சாலை தலைவன். அந்த தெய்வத்தினாலதானே அந்த பவுலுடைய நடக்கிறான். அதே மாதிரிதான் இங்க நகோமியை பார்க்கறாங்க ரூத்து. நகோமி வணங்குகிற தெய்வம், இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். ஏன்னா அந்த தெய்வத்துடைய அன்பை நகோமி கிட்ட ரூத்து பார்க்கறாங்க. அந்த அன்பு அங்க கிடைக்குது. ஒரு நார்மலா இல்லை, வித்தியாசமான ஒரு அன்பு அது. அப்படி போல நம்ம இருக்கணும். அப்படி நல்ல ஒரு அமைதியா அடங்கி இருந்தாங்கன்னா கர்த்தர் எவ்வளவு உயரத்துக்கு உயர்த்துவார்ன்றதுக்கு தான் ரூத் அடையாளம். ரூத்துக்கு அட்ரஸ் கிடையாது. அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறாரு. எங்க கதிர் பொறுக்க போனாங்க, அந்த வழிநடுக கிடக்கிற கதிரை தான் பொறுக்க போனாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரி ஆக்கிட்டார்.
இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க நினைக்காதீங்க. ஒரு அட்ரஸ் இல்லாம இருக்கிறோமே, நமக்குன்னு ஒரு முகவரி இல்லைன்னு ஆண்டவர் உயர்த்துவார். நிறைய பேர் ஊழியம் பண்றவங்களே பார்த்தீங்கன்னா, யாரையாவது அவரை பிடிச்சு இவரை பிடிச்சு ஏதாவது ஊழியம் பண்ணணும்னு பண்ணுவாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நல்ல வழியில, நியாயமான வழியில போய் ஊழியம் செய்தா விட்டுருவார். அது இன்னொருத்தரை பாதிக்கிற மாதிரி பண்ணி, கர்த்தரை நம்பாம மனுஷனை நம்பி அப்படி போகும்போது ஆண்டவர் அதை பார்ப்பார். இப்ப எனக்கு ஊழியமே கொடுக்கல, எனக்கு ஊழியம் தாரும் ஐயா, இயேசுவே எனக்கு ஊழியம் தாரும், எனக்கு ஆத்துமாக்களை தாரும். நான் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனை என்னிடத்தில் வரான்னு சொல்லியிருக்கிறீர். ஆத்துமாக்கள் உம்முடையது. ஆத்துமாக்களை கொண்டு வருது உங்க கிருபை. அவங்கள தொடுறது உங்க கிருபை. அவங்கள ரட்சிப்புல நடத்துறது உங்க கிருபை. நான் பேசுறதை கேட்க வைக்கிறது உங்க கிருபை. அதை அவங்க ஏற்றுக்கொள்ள வைக்கிறது உங்க கிருபை. எதுவுமே என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்கு ஆண்டவரே. இயேசுவேன்னு அவரே நம்பி இருந்தோம்னா அருமையா வாசலை திறந்து கொடுப்பார். நேற்று ஒருத்தர் ஒரு ரிலேட்டிவ், வயசுல ரொம்ப மூத்தவர், போன்ல பேசும்போது சாதாரண ஒரு வார்த்தை சொல்றாரு. அது எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இட்ஸ் அ ப்ராபசி. அடுத்த என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்ன்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இது ப்ராபசின்னு. நம்ம யாரையும் அசட்டை பண்ணிடக்கூடாது. இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க, இவங்கெல்லாம் பிரபலமான ஊழியக்காரங்க, இவங்கெல்லாம் சாதாரணமானவங்கன்னு யாரும் இடப்பட்டுறக்கூடாது. யாரும் இடப்பட்டுறக்கூடாது. முக்கியமா தாய்மார்களை ஒரு நாளும் அற்பமா நினைச்சிடக்கூடாது. அவங்க தான் அப்போஸ்தலர், அவங்க தான் தீர்க்கதரிசி, அவங்க தான் சுவிசேஷகன், அவங்க தான் போதகன், அவங்க தான் மேய்ப்பன். தாய்மார்கள் பிள்ளைகளை நேசிக்கிற மாதிரி யாரும் நேசிக்க முடியாது. அவங்க சொல்ற காரியம் கரெக்டா இருக்கும். நம்மளை பெத்து வளர்த்தவங்க, நம்ம யாரு அப்படின்னு நம்மளை காட்டிலும் நம்ம தாய்மார்களுக்கு நல்லா தெரியும். நம்ம சரீர பிரகாரமா நம்ம எதுக்கு சாப்பிட பிடிக்கும், எது நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது, எது நம்ம பார்க்கறதுக்கு பிடிக்கும், எது நம்மளுக்கு கேட்கறதுக்கு பிடிக்கும், எது நம்மளுக்கு பார்க்க பிடிக்காது, எது கேட்கறதுக்கு பிடிக்காது, இதெல்லாம் தெரியும். இது எல்லாத்த காட்டிலும் உள்ளாந்த மனுஷனுக்கு மனுஷிக்கு என்ன தேவை, எது திருப்தியை தரும், எது பிடிக்காதுன்றது தாய்மார்களுக்கு தான் தெரியும். அதனால ஒரு நாளும் தாய்மார்களை அசட்டை பண்ணிடக்கூடாது. தாய்மார்கள் ஒன்று சொல்றாங்கன்னா அதுக்கு காரியங்களை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன் ஏன் அதை செய்யக்கூடாது, ஏன் அதை செய்யலாம், ஏன் அதை செய்யக்கூடாது, ஏன் இதைத்தான் செய்யணும், ஏன் இந்த வழியா போகக்கூடாது, ஏன் அந்த வழியை தான் போகணும், ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகணும், ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உண்மையான அன்பு அங்கதான் இருக்குது. அந்த உண்மையான அன்புல இருந்து வருகிற வார்த்தை அது ஒரு நாள் அசட்டை பண்ணிடக்கூடாது. இதை பார்க்கும்போது தான் நகோமி எவ்வளவு உன்னதமான ஒரு கேரக்டர்னு தெரியுது. ஒரு தாய் மாமியாராக இருக்கலங்க. உன்னைய கட்டினா என் பிள்ளை பாரு செத்து போயிட்டான் பாரு. யோசித்து பாருங்க. நகோமி இப்படி பிஹேவ் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கான். ஓர்பாலையும் ரூத்தையும், ஆமா உங்களை போய் என்னைக்கு கட்டினேன்னா நான் வந்தேன், அந்த ஆள் செத்து போயிட்டான், புருஷன் எலிமலை செத்து போயிட்டான். இந்த பாரு ஓர்பாள், இவளை கல்யாணம் பண்ண அவன் புருஷன் செத்து போயிட்டான். ரூத்தை கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போயிட்டான். விசாம நான் எருசலேம்ல இருந்திருக்கணும், அங்கேயே 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சு வந்திருக்கலாம். எவனாவது ஆடு மேய்க்கிறவனை கல்யாணம் பண்ணிச்சோட இருந்து உயிரோடு இருப்பான். பண்ணி சரி ஒரு குழந்தையாவது பார்த்தனா, ஒரு புழு பூச்சி ஒன்னையும் காணும். ஒண்ணும் இல்லை, 2 நிக்குது பாரு, திமிசு கட்ட மாதிரி நிக்குது பாரு, 2 வேஸ்ட். அப்படி சொல்ல பாருங்க. உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு மாமியார் என்ன நினைக்கிறாங்கன்னா எஜமாட்டின்னு நினைக்கிறாங்க. அதனால மருமகள்கள் வேலைக்காரி அப்படிதான் பாக்குறாங்க. இவங்க எஜமானி, மருமக வேலைக்காரி. இவங்க காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு அவங்க அதை கொண்டு வா, இதை செய், சப்பாத்தியை போடு, பரோட்டாவை போடு. என்ன பண்ண போற பரோட்டாவை தொட்டுக்கிறதுக்கு? இந்த பரோட்டா மாவை யாரு பிசைகிறது, இந்த சப்பாத்தி மாவை யாரு பிசைகிறது? அது வேலைக்கு போற மருமகளா இருக்கும். அன்னைக்கு தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக ஏதோ சமைச்சிக்கிட்டு
ரெஸ்ட் எடுக்கலான்ற அன்னைக்கு இந்த மாமியார் அன்னைக்கு தான் பெரிய பிளான் போடுவாங்க. என்ன பண்ண போற நாளைக்கு? பிரியாணி பண்ணு, அது மீனை பண்ணு, தயிர் பச்சடி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. எவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க. அது இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்க மருமகள் இருக்காங்களே பாவம். அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு, சமையலையும் பார்த்துக்கிட்டு, வேலைக்கும் போயிட்டு வந்து, இது தவிர மாமனாரையும் மாமியாரையும் பார்க்கணும். இவங்க எல்லாரும் ஒரே நேரம் சாப்பிட்டா பரவாயில்ல, எல்லாம் ஒரே அடியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாமியார் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, மாமனார் ஒரு நேரம் சாப்பிடுவார். மாமனார் இப்போ எல்லாம் சாப்பாடு வைக்கும்போது அவர் தான் ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார். இப்போ தான் வாக்கிங் போகிறேன்ட்டு வாக்கிங் போயிடுவார். அவர் வாக்கிங் போயிட்டு அவர் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் பார்த்து அரட்டை அடித்து அவர் முடிச்சு அவர் வருவார். இந்த மருமக அப்போ தான் தூங்கலான்னு போது, இந்த மாமா வந்துட்டாங்க சாப்பாடு வைப்பான்னுவாங்க. அப்போ தான் சாப்பாடு வைக்கணும். இதுக்குள்ளதான் ஒரு கிறிஸ்தவ அன்பை நம்ம காமிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை நல்லா நீங்க சௌகரியமான சூழ்நிலையில வெளிப்படுத்துறது பெருசு கிடையாது. அது உங்களிருந்து அந்த தன்னால் அந்த அன்பு வரும். உங்களுக்கு அசௌரியமான ஒரு சூழ்நிலையில இயேசுவின் அன்பை நீங்க வெளிப்படுத்துறது தான் பெரிய காரியம். அதனால தான் சொன்னார், ஒரு கன்னத்துல அறையும் போது நீ நேசிப்பியா, மறுகணத்தையும் காமிப்பியான்னு கேட்கிறாரு. ஒரு மைல் வர பலவந்தம் பண்ணா அன்பு செலுத்துவியா, கூட 2 மைல் போவியா? உன் மேல் வஸ்திரத்தை கேட்டா உள் வஸ்திரத்தையும் சேர்த்து கொடுப்பியா, அன்பு செலுத்துவியான்னு கேட்கிறாரு. உன்னையே நேசிக்கணும்னு நேசிச்சேன்னா என்னுடைய அன்பு வெளிப்படாது. உன்னை பகைக்கிறவங்களை நேசிக்கும் போது அன்பு வெளிப்படும். ஆனா இங்க நகோமி அப்படி இல்லை. நல்ல கேரக்டரா இருக்காங்க, நல்ல தாயா இருக்கிறாங்க. அந்த நல்ல தாயா இருக்க போய் தான் ரூத்து நான் உங்க கூடயே வரேன்றாங்க. அப்படி போல இருக்கணும் நம்ம. நீ மருமகளா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி. மருமகளா இருந்தால் ரூத்தை போல இருக்கணும், மாமியாரா இருந்தால் நகோமியை போல இருக்கணும், மருமகன்னா போவாசை போல இருக்கணும். நம்மளுக்கு பாராட்ட மாட்டாங்க. சொல்லியிருக்காரு, ஊழியம் செஞ்சீங்கன்னா உடனே எல்லாரும் பாராட்டிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னாலும் உங்க சொந்த வீட்லேயும் உங்க சொந்த ஊர்லேயும் உங்களை அங்கீகரிக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்றார். ஆண்டரே சொல்லிட்டார், ஏசு கிறிஸ்துவே. உங்களை தச்சனுடைய குமாரனா தான் என்னைய பார்த்தாங்க, அப்படித்தான் உங்களையும் பார்ப்பாங்க. என்ன தச்சனுடைய குமாரனா தான் பார்த்தாங்க, ஏசு கிறிஸ்துவாக என்னையே அப்படி பார்த்தாங்கன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்க? பெயல்செபூல்னாங்க, பிசாசுகளின் தலைவன் நாங்க என்னன்றார். அப்ப எனக்கு எப்படி செய்யணும், உங்களுக்கு எப்படி செய்வாங்க? இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யணும்னா நான் ஏதோ பிரசங்கம் பண்றது சொல்லலை, வாழணும், வாழ்ந்து காமிக்கணும். பிள்ளைகளை அதுக்கேற்ற மாதிரி வளர்க்கணும். எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. ரூத்த உண்மையான தாய் எப்படி வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு நகோமிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த வாலிப வயசு வரை அவங்க அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க. ரூத்தின் வளர்ப்பு தான் இவ்வளோ நல்ல குணசாலியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். அதனால தான் சொன்னேன், தாய் சொல்ல கேட்டு வளருங்க. யாரு தாய் அசட்டை பண்ணாதீங்க. படிக்காத தாயாக இருக்கலாம், ஆனால் உணர்வுகள், உண்மையான உணர்வு உள்ள தாய். நம்மை முற்றிலுமாக நன்றாக அறிந்தது ஆண்டவர். அதுக்கு அடுத்து நம்மளை யாருக்கு நல்லா தெரியும்னா தாய்க்கு தான் தெரியும். அந்த தாய்மார்கள் சொல்றதபடி நடந்தோம்னா அது சரியான வழியா இருக்கும். நீ பொறுத்து போமா. இப்போ மருமகன் சத்தம் போடுறாரு, புருஷன் சத்தம் போடுறாரு, உடனே அந்த மனைவி போய் தன் தாயிட்ட போய் சொல்றாங்க. தாய் என்ன சொல்லுவாங்க? அப்படியா கேட்டா 2 கூடு கூடு அவனுக்கு, அப்படியா சொல்லுவாங்க? இல்லை, அமைதியா இருமா, பொறுமையா இரு. ஏன் அப்படி சொல்றாங்க? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. அவன் கண்ணை அவன் தொட்டானா கண்ணை அவன் கண்ணை நீ போட்டு எடுத்துரு. அவன் பல்ல உடைச்சா அவன் பல்ல உட அப்படின்னு சொல்லாம, நீ பொறுமையா இருமா, பொறுமையா இரு, அன்பா இரு, எதுவும் பேசாத, எதிர்த்து பேசாத, அன்பா இருன்னாங்கன்னா அதான் சரியான வழி நடத்துது. ஏன்னா பின் விளைவுகளை யோசிக்கிறாங்க, வாழ்ந்து பார்த்தவங்க. அவங்களும் ஒரு காலத்துல இதே இளம் பிராயத்துல இருந்தவங்க தான், புருஷனோட இப்படி கருத்து வேறுபாடுகளோட இருந்தவங்க தான். ஏன்னா அந்த புருஷனோட தான் வாழணும். நீ இப்போ பொறுமையாயிரு, அன்பாயிரு. அந்த அன்பை கண்டு அவன் வந்து தொடப்படுவான். ஆண்டவர் அவனை மாத்துவாரு. நீ ஜெபம் பண்ணு. தாய்மார்கள் சொல்லும் போது ஜெபம் பண்ணுன்னா நம்மளுக்கு பாரம்பரியமா தெரியும். இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, பைபிள் படி, நல்லா பாட்டு பாடு. தாய்மார்கள் வந்து பிரசங்கிமார்கள் கிடையாது. தாய்மார்கள் வந்து உண்மையாக அன்பு கூறுறவங்க.
உண்மையா நேசிக்கிறவங்க. அவங்க ஒரு காரியம் சொல்றாங்கன்னா, பின்னால் அது நல்லது. நம்ம எதிர்காலத்துக்காக சொல்றாங்க. எதிர்காலத்துல என்ன நடக்கும்ன்றத சொல்றாங்க. பிள்ளைய பிள்ளைக்கு ஏதாவது நல்லதா செஞ்சு குடு, விருப்பமானத செஞ்சு குடு அப்படின்னாங்கன்னா, எதுக்கு சொல்றாங்கன்னா, பேரனையோ, பேத்தியோ பிரியப்படுத்துறதுக்கு இல்ல. அப்படி செய்யும்போது, அடுத்து நீ சொல்றத அவங்க கேட்பாங்க. உட்காந்து படி. இப்ப விளையாட போவோன்னா, இப்ப உட்காந்து படி. அப்புறம் போலாம் விளையாடுறதுக்கு. அப்படி சொன்னா கேட்பாங்க. இப்ப பிள்ளைகள எப்படி நடத்தணும்? அதனால தான் அந்த சின்ன பிள்ளைய போய் பாட்டிமார்கள்ட்ட அட்டாச்டா இருக்குது. ஏன்னா அந்த அன்பு, அந்த பரந்த அன்பு, அந்த அன்பு அதனால தான் ஆண்டவர் அந்த அன்பை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படி. அந்த அன்பு வல்லமை உள்ளது. பிள்ளைய வந்து டிசிப்ளினா வளரு அப்படின்னுவாங்க சில சமயம் தாய்மார். நீ அவனுக்கு சொல்றபடிலாம் கேட்காத. சில சமயம் கண்டிப்பா இருக்க சொல்லுவாங்க. நீ கண்டிப்பா இரு. இதெல்லாம் செய்யாத. கொடுக்காத. இதெல்லாம் சாப்பிட கொடுக்காத. அவன் எவ்வளோ அழுதாலும் பரவாயில்ல. எவ்வளோ அடம் பிடிச்சாலும் கொடுக்காத. ஏன்னா நல்லது சொல்றாங்க. அப்படி வளர்த்தோம்னா, அப்படி ரூத் அப்படி வளர்த்ததுனால தான் நகோமி இப்படி இருக்கிறாங்க. அந்த தாய் வளர்த்துருக்காங்க ரூத் அப்படி. அதனால தான் இங்க மாமியார்ட்ட வந்து அதே மாதிரி நடக்கிறாங்க. இப்ப நகோமி எப்படி பார்த்துருப்பாங்க? இப்ப ரூத் போயிருக்கலாமே நகோமியை விட்டு. புருஷன் இல்ல, புருஷன் இறந்துட்டாரு. இப்ப மாமியாரும் சொந்த தேசத்துக்கு கிளம்பிட்டாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இந்த மாமியாரை நான் பார்த்துக்கிடணும். இந்த மாமியாரை நானும் யாரும் ஆதரவற்று இருக்கிற இந்த விதவைய நான் கூட இருந்து பார்த்துக்கணும்னு போய் கதிர் பறுக்கும் போது கூட அவங்க போவாஸ் சாப்பாடு கொடுக்க சொல்றாரு. அந்த சாப்பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு கதிர் பொறுக்குனதையும் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத எடுத்துக்கிட்டு மாமியாருக்கு வந்து கொடுக்குறாங்க. எப்படி பார்த்துருப்பாங்க நகோமி ரூத்தை? யோசித்து பாருங்க. நான் திருப்தியா சாப்பிட்டு நான் ஏதோ சாப்பிட்டேன், வேலை பார்க்குறேன், சாப்பிட்டேன் அப்படின்னு காசை வந்து மடியில மடிச்சு வச்சுக்கிடல. மாமியார்ட்ட வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு பொறுக்குன கதிர் இருந்தாங்கன்ட்டு. ஒரு மகன் மாதிரி ரூத்து நகோமியை பார்த்துக்கிறாங்க. ஒரு மகோன்னதமான கேரக்டர். இதுதான் நம்மளுக்கு ஃபோர் மாடல்ல ஆண்டவர் காமிக்கிறார். இப்படி போல வாழு, இப்படி போல இரு அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கிறார். இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். ஆனாலும் எஸ்தரை எடுத்து முடிச்ச பிறகு அடுத்து நான் யாரை குறித்து நான் எடுக்கணும் ஆண்டவரே? ஏன்னா நம்ம கேரக்டர் ஸ்டடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நோ யுவர் செல்ஃப்னு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நம்மகிட்ட என்ன இருக்கு? ரூத்துடைய ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குணம்தான், கேரக்டர். நான் எஸ்தரை எடுத்த பிறகு யார் எடுக்கணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது எஸ்தர் ஒரு அனாதை. அந்த அனாதையை வந்து ராஜாத்திய தேசத்துக்கே ராணியா உயர்த்துறார். அதன் அடிப்படையில் தான் எனக்கு ரூத்தை கொடுத்தார். ரூத்தும் ஒரு அனாதை. ஒரு அனாதையை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எப்படி உயர்த்துறார். அப்ப நமக்கு இது வந்து அட்ரஸ் பண்றார். நமக்கு நீ யாரு எனக்கு இல்லைன்னு நினைக்காத. தாய் தகப்பனே இல்லைன்னாலும் இது ப்ராஃபஸி. ஒருவேளை தாய் தகப்பன் இருந்து அந்த உண்மையான அன்பு கிடைக்கல, அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு 2 3 பிள்ளைங்க இருக்கும். அதுல நல்ல வசதியான பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க. வசதி இல்லாத பிள்ளையை தள்ளி வச்சிருவாங்க. அதனாலதான் பைபிள்ல அதாவது வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டுன்றாரு. வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளின கல் என்ன? பெத்த தாய் தகப்பன் கூட உங்களை கைவிடலாம். அது ரொம்ப நிறைய அர்த்தமுள்ள ஒரு வசனம் அது. என் தாயும் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்கிற கர்த்தாவே அப்படின்ட்டு இருக்குது. அப்ப தாய் தகப்பன் கைவிடுவாங்களா? ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்னாரு. ஒரு தகப்பன் திடப்படுத்துவது போல திடப்படுத்துவேன்னு சொன்னாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல உன்னை சுமந்து செல்வேன்னு சொன்னாரு. தாய் தகப்பனை கனம் பண்ணுனாரு. தாய் தகப்பனை அசட்டை பண்ணாதன்னாரு. இவ்வளவு சொன்னவர் தாய் தகப்பன் கைவிடுவாங்க, கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன்றாரு. இது நடக்குமா அப்படின்னா நடக்கும். மனுஷங்க மனுஷங்க தான். பைபிள்ல தீக்குருவின்னு ஒண்ணு இருக்குது. இந்த தீக்குருவி தான் என்ன பண்ணா
முட்டையை போட்டுட்டு அதை கண்டுக்காம போயிருமா. அடுத்து குதிரை வந்து மிதிச்சிருமே, அந்த அந்த முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்சு செத்து போயிருமே நினைக்காதான். அப்படி போல இருப்பாங்களா அப்படின்னா இருப்பாங்க. அந்த அன்பு மாறி போகும். அதனாலதான் நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷன் நம்பாதேனாரு. மனுஷனை தெய்வம் மாதிரி பார்த்துருவாங்க நிறைய பேர். ஒருத்தவங்க நேசிக்கிறாங்கன்னா உடனே அவங்கள தெய்வமா நினைச்சிருவாங்க. கடைசியில் அந்த அன்பு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் மேல போயிருச்சுன்னா ஏமாந்து போயிடுவோம். ரொம்ப கஷ்டமாயிரும். நிறைய பேர் எங்க அம்மா அம்மா அம்மான்னு உயிரை வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு அம்மா அம்மான்னு வாங்க. இந்த ஒய்ஃப் யார்? அப்ப இந்த ஒய்ஃப் தன்னையே நம்பி வந்திருக்குது, தஞ்சமா கொண்டு வந்திருக்குது, நம்மளே நம்பி வந்திருக்கு. அப்ப இந்த 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 மனைவிக்கு யாரு ஆதரவு? அதை யோசிக்க மாட்டாங்க. என் தாய் தான் எனக்கு எல்லாமே, அம்மா அம்மான்ட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு சொல்லணும், அம்மா என்னையே நம்பி வந்திருக்காள், இவளுக்கு நான் நான் தானே ஆதரவு, இவளுடைய காரியம் என்னன்னு கேட்கணும், உணர வைக்கணும். புருஷன்ற ஸ்தானத்திலிருந்து மனைவி செய்ய வேண்டியதை செய்யணும். எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணனால, எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணதுனால எனக்கு ஒரு கணவன் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து எல்லாரும் நல்ல சின்ன வயசுலயே நல்ல மெச்சூர்டா இருக்கிறாங்க பசங்க. நிறைய பேர் பசங்களை வச்சிருக்கிறீங்க, பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் இது. நகோமி மாதிரி நல்ல மாமியாரா இருங்க. நிறைய பேர் மாமியார் பார்த்தீங்கன்னா மருமகள்களை வேலைக்காரிகளாக தான் வச்சிருக்கிறாங்க. போட்டு ஒரு கிரைண்டர் மாதிரி, வாஷிங் மிஷின் மாதிரி, அதை செய், இதை செய், அதை செய், இதை செய், வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உட்கார வைக்கக்கூடாதுன்ட்டு. வேலைக்காரி வேண்டாம், இதுக்கு வேலைக்காரி நம்ம ரெண்டு பேருமே செய்வோம்ன்றுவாங்க. ஏன்னா அந்த வேலைக்காரி நிறுத்துறதுக்காக, சர்வெண்ட்டை நிறுத்துறதுக்காக நானும் நீயுமே சேர்ந்து செஞ்சிருவோம்ன்றுவாங்க. அந்த சர்வெண்ட்டை நிறுத்துறதுக்காக சொல்ற காரியம். அந்த சர்வெண்ட் நிறுத்துற பார்த்தா இவங்க கிச்சனுக்கே வரமாட்டாங்க. அது பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வச்சிருப்பாங்க, மீன் குழம்பு. அந்த மீன் குழம்புக்குள்ள கையை விட்டு எடுத்துருவாங்க, அந்த மீன் எடுக்கிறது. இது எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு, இதில் கையை போடுற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீன் வருதுன்னா போதும்னா அந்த ஒரு மீனை எடுத்து அந்த குழம்புக்குள்ள டபார்னு தூக்கி போட்டுருவாங்க. அது எல்லாரும் சாப்பிட்றதாச்சே, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா அப்படி விளக்கி வச்சிருவாங்க. அவங்க மக வீட்டில் அப்படி நடப்பாங்கன்னா நடக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமியார் பார்த்தீங்கன்னா மருமகளை வந்து இளம் பிராயம், பபுள் டாப்பை 25 லிட்டரு அது தண்ணி, அந்த பபுள் டாப்பை தூக்கி ஊற்ற சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் மாமியார்கள். அவங்க மகளை அப்படி சொல்லுவாங்களா? அவங்க மகளை வந்து ஒரு குண்டூசி எடுத்து வைக்க கூட விட மாட்டாங்க. மருமகனா அவ்வளவு இளக்காரமாயி போச்சு. இது அதனாலதான் இந்த நகோமியை வந்து இவ்வளவு தூரம் பார்க்க வைக்கிறார். இது இந்த இது மகோன்னதமான கேரக்டர். இது எவ்வளவு அருமையா அந்த நகோமி நடந்திருந்தா. உண்மையிலே சென்ட்ரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பேசிட்டே வரும்போது நம்ம ரூத்தை குறித்து பேசணும், நகோமியை குறித்து பேசணும், போவாஸை குறித்து பேசணும். 1 மணி நேரம் பேசியிருக்கிறோம். ஆனா எங்க ஃபோக்கஸ் வந்து நிற்கணும், நகோமி மேல வந்து நிற்கிது. ஏன் நகோமியை கொடுத்து வந்து நிற்கிதுன்னா, இந்த ரூத்துட்டு அவங்க நடந்துகிட்ட விதம். அதே மாதிரி ரூத்துக்கு போவாஸ கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க பாருங்க. நீ இப்படி இருந்துடாத விதவையா, ஒரு வாழ்க்கை உனக்கு துணை வேணும், ஒரு வாழ்க்கை துணை வேணும். ஏன்னா இவங்க அப்புறம் யோசிக்கிறாங்க, என் 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 காலத்துக்கு அப்புறம் ரூத்து தனிமையா இருக்கக்கூடாது, ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை துணை அவசியம்னு சொல்லி போவாஸை வந்து அவங்க தான் திருமணம் செய்ய சொல்றாங்க. ஏன்னா அவன் வந்து எலிமேலேக்குக்கு சொந்தக்காரன். சொல்லி அதான் இவங்க சொல்லிதான் தெரியுது, நகோமி சொல்லிதான் ரூத்துக்கு தெரியுது, இந்த போவாஸ் வந்து நம்ம ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அவனை திருமணம் செய்துக்கோ, நீ போ. அவங்க இருட்டில் அவன் வந்து அவன் படுத்திருப்பான், பாதத்தில் போய் படு, அவன் புரிஞ்சுக்குவான். ரூத்து கீழ்ப்படிஞ்சு போறாங்க, மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சு போறாங்க. நம்ம பொறுமையா இருந்தோம்னா, உலகத்தானே சொல்றான், பொறுமையா பொறுமையா இருக்கிறவங்க உலகத்தை ஆழ்வார்கள். பொறுமையா இருந்தோம்னா
கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். ஏன்னா ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்ப நல்ல தெய்வம், நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ச்சலை கண்டடை செய்வார். நம்ம நம்ம வந்து நம்ம வாழ்க்கை அவர் எடுத்துட்டு வருவாரு. பிள்ளைகள் அதை கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவரே நம்பி இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நம்ம கையில் எல்லாமே இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு காரியம் கேட்டாலும் வந்து உங்கள்ட்ட அம்மா அதை வாங்கி கொடுங்க, அப்பா அதை வாங்கி கொடுங்கனாலும் நீ ப்ரே பண்ணு, ஜெபம் பண்ணு. முதலாவது ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்து. இது சின்ன காரியமா இருக்கும். ஒரு பேட் வாங்குறதா இருக்கும், ஒரு பால் வாங்குறதா இருக்கும், இல்லை எங்கேயாவது வெளியே கூட்டு போகணும். நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு முதல்ல. அப்படி பழக்கணும்னா பின்னாடி பிள்ளைங்க அதே மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். அம்மாட்ட போனாலும் அப்பாட்ட போனாலும் ஜெபம் பண்ணியான்னு கேட்பாங்க. முதல்ல ஜெபம் பண்ணுன்னுவாங்க. அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். எங்கள் அம்மாவுடைய அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க கடைசியில் அவங்க இறக்கும் வரைக்கும். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க நிறைய பேர். 2 அண்ணன்மா இருந்தாங்க, 4 தங்கச்சி இருந்தாங்க. நான் அவங்க கூடலாம் இல்லை. எங்கள் அம்மா கூட தான் எங்கள் பாட்டி இருந்தாங்க. எங்கள் அம்மாவுடைய அம்மா வாசல்ல உட்காந்துருப்பாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் கிளம்பி வெளியே போவோம். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிப்போம். போனால் வாசல் உட்காந்து பைபிள் படிச்சியாடான்னு கேட்பாங்க. எங்கள் பாட்டிக்கு நாங்கள் பதில் சொல்லணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு 18ஆம் தேதினா நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு போவேன். இன்னைக்கு 4ஆம் தேதினா நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு போவேன் எங்கள் பாட்டிகிட்ட சொல்றதுக்காக. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. நான் ரெகுலர் பைபிள் ரீடிங் படிக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நீதிமொழிகளை படிச்சுட்டு தான் அடுத்து ரெகுலராக படிக்கக்கூடிய பகுதியை படிப்பேன். ஒவ்வொரு படிக்கும்போது எங்கள் பாட்டி ஞாபகம் வரும். அது அந்த அப்போ பழக்கினது. அது மாதிரி நம்ம வந்து தாய்மார்களும் சரி பாட்டிமார்களும் சரி பிள்ளைகளை வந்து பைபிள் படிக்க பழக்கணும். ஒரு வசனம் சொல்லு, ஒரு வசனம் சொல்லு அப்படின்னு சொல்லினோம்னா அந்த பிள்ளைகளை ஒரு வசனம் சொல்லும் ஒரு நாளைக்கு. 7 நாளைக்கு 7 வசனம் ஆச்சு. 30 நாளைக்கு 30 வசனம் சொல்லிடுங்க. அது இப்போ அது எவ்வளோ பெரிய காரியம். அந்த பிள்ளைங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை படிக்க 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 அதை அப்படியே உள்ளத்துல பதிஞ்சிரும் இந்த பிள்ளைகளுக்கு. அதுதான் ஜெப வேலின்றது. ஏன்னா அந்த வசனம் வந்து அவங்க உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். எந்த காரியத்தை அவங்க செய்ய போனாலும் இந்த வசனம் அவங்களுக்குள்ள வந்து மனசாட்சியோட பேசும். மனசாட்சி பேசும். அந்த வசனத்தை எடுத்து இப்படி சொல்லியிருக்கிறாரே, வசனம் இப்படி இருக்குதே, நம்ம இப்படி செய்யலாமா, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணுவார் ஆண்டவர் பேசுவார். மனசாட்சி வச்சு பேசுவார். அப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். நீதிமொழிகள் 22:6 வந்து ரொம்ப முக்கியமான வசனம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி இந்த அளவுக்கு பெரிய ஊழியக்காரனை வர்றதுக்கு காரணம் யாருன்னா அவங்க தாய்மார்கள் தான். தாய்மார்கள் வந்து அவங்கள நடத்தின விதம், அவங்களுடைய ஜபம். அதனால நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். வசனம் வசனம் வசனம். பிள்ளைகள் பக்தியா இருக்குன்ற கூடாது. அந்த பக்தி எந்த வயசுல என்ன அளவுக்கு பக்தி இருக்குன்னு தெரியணும். 3 வயசுல ஒரு வசனம் சொன்னா அது வேற. 5 வயசுல ஒரு வசனம் சொன்னா கொஞ்சம் யோசிக்கணும். 10 வயசுலயும் ஒரு வசனம் சொன்னா யோசிக்கணும். 16 வயசுல ஒரு அதிகாரம் படிக்கிறாங்கன்னா ரொம்ப யோசிக்கணும். ரொம்ப யோசிக்கணும். பிள்ளைங்க பைபிள் படிச்சுட்டேன்னா என்ன படிச்சேன்னு கேட்கணும். அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்கணும். வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் யூன்னு கேட்கணும். ஒரு சண்டே சர்வீஸ் அட்டன் பண்றீங்க, தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், இன்னைக்கு என்ன மெசேஜ். அப்போ அவங்க எவ்வளவு அட்டென்டிவா இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கிராஸ்பிங் பவர் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் வாசலில் அப்படியே கீபோர்டு இருக்கும், இல்லைன்னா கிட்டார் வச்சுருப்பாங்க, பலான்னு வச்சுருப்பாங்க. என் பிள்ளை பியானோன்னா உயிர், கிட்டார்னா என் பிள்ளைக்கு உயிருன்னுவாங்க. உடனே வந்தோடனே அவங்க ரொம்ப வந்து வாஸ்து காமி பிரதருக்கு வாஸ்து காமின்னுவாங்க.
ஒரு பாட்டு வாசிப்பான். 5 வருஷத்துக்கு அப்புறம் போனால் அந்த பாட்டு தான் வாசிப்பான். 10 வருஷத்துக்கு அப்புறம் போனே அந்த பாட்டு தான் வாசிச்சு பார்ப்பான். அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூக்காக வச்சிருப்பாங்க அதை. ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் மாதிரி. அந்த ஒரு பியானோ அங்கே இருக்கும், இல்லை கிட்டார் அங்கே இருக்கும், ஒரு வயலின் இருக்கும். அந்த ஒரு பாட்டு தான் வாசிப்பான். ஆனால் சொல்றது வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பிள்ளை பயங்கரம் பியானோ வாசிப்பான், பயங்கரம் பாடுவான்னுவாங்க. அந்த ஒரு 2 பாட்டு வச்சு அந்த 2 பாட்டு தான் வாழ்க்கை முழுக்க பாடிக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் பார்க்குற விதத்தில் இருக்குதா? இன்னைக்கு உங்க பிள்ளை வயசு என்ன, அதுக்கேற்ற விதத்தில் அவ்வளோ பைபிள் படிக்கிறானா, அந்த அளவுக்கு ஜெபிக்கிறானா, அந்த அளவுக்கு ஆராதிக்கிறானா? ஆராதிக்கிறானா வெறும் பாட்டை பாடிக்கிட்டு இருக்கானான்னு பார்க்கணும். சிங்கிங் வேற, ஒர்ஷிப் வேற. இதெல்லாம் தான் இருக்கு இந்த கேரக்டர்னா. அதனால தான் சொல்றேன் நான். இங்கே நகோமியுடைய பக்தி, ரூத்துடைய பக்தி, போவாசுடைய பக்தி அங்க கொண்டு போறாரு ஃபோக்கஸ். கடைசியில ஃபோக்கஸ் எங்க போகுதுன்னா நகோமிக்கு மேல ஆண்டவர் மேல வருது. நீ வணங்குகிற தேவன் தான் உண்மையான தெய்வம். அந்த தெய்வத்தை தான் என் தெய்வம்ட்டு ரூத் வராங்க பாருங்க. இப்ப நம்ம எவ்வளவு பக்தியா இருக்கோம்னு பார்ப்பாங்க. பிள்ளைகள் பார்ப்பாங்க, பேர பிள்ளைகள் பார்ப்பாங்க. நம்ம ஜெபிக்கிறவங்களா, நம்ம பைபிளை நல்லா தியானிக்கிறவங்களா, நம்ம நல்லா ஆராதிக்கிறவங்களா இருந்தா தான் மற்றவங்களை அப்படி போல இருன்னு சொல்ல முடியும். நம்ம அப்படி இல்லைன்னா அவங்கள சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு இந்த கேரக்டர்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபோர் மாடல். ரூத் ஒரு ஃபோர் மாடல், நகோமி ஒரு ஃபோர் மாடல், போவாஸ் ஒரு ஃபோர் மாடல். பணத்தை பார்க்கக்கூடாது, குணத்தை தான் பார்க்கணுன்றது தான் போவாஸ். அப்படிதான் நம்ம இருக்கணும். எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, என்ன படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ உயரமா இருக்காங்க, சோப்பா கருப்பா, அது முக்கியம் இல்லை. கேரக்டர் ரொம்ப முக்கியம். என் பிள்ளைய வச்சு பார்த்துக்குவானா? போவாஸ் மாதிரி ஒரு தகப்பனோட இருதயம் இருக்குமா? குணத்தை பார்க்கறவனா இருப்பானா, பணத்தை பார்க்காம? ஏன்னா எங்க பணம் இருக்கோ அதான் பார்த்துட்டு போவாங்க. அப்படி பெருமையா இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் அடக்குனதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. ஒரு நாளும் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன். அந்த பெருமையை அழிச்சு போறதுக்கு ஆண்டவர் உக்கிரமா இறங்கி வருவார். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருக்கு சித்தம். நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துவார். நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, யார் அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்கள அதிகமாக சிட்சிப்பார், டிசிப்ளின் பண்ணுவார். ஏன்னா சொல்றாரு, நான் ஆவிகளின் பிதான்றார். உலக தகப்பன் வேற, நான் பரம தகப்பன், உன் உள்ளார்ந்த மனுஷனுடைய தகப்பன் நான் என்றேன். நீ நல்லா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா கடினமான பாதையில கொண்டு போவார். கடினமான பாதையில கொண்டு போய் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். பெருமை வந்துச்சுன்னா ஆண்டவர் நம்பி இருக்க மாட்டாங்க. சொத்தை நம்பி, பணத்தை நம்பி, மனுஷங்களை நம்பி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது சாபம். அது உங்களை மேன்மையை கொண்டு வராது. கர்த்தர் தான் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை கொண்டு போவார். அதனால பெருமையா இருக்கக்கூடாது, தாழ்மையா இருக்க பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய நாமம் மெய்ப்படைய சொல்றேன். இந்த ஞானம் புஸ்தகத்துல அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். பிள்ளைகளை எப்படி ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி கொண்டு போய் இருக்கணும், ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு கொண்டு போனா அந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும். நிறைய சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அது செல்ல பிள்ளையா இருக்கும். ஷூ போட்டுட்டே வெளியே போகும், உள்ள வரும், மண்ணில் விளையாடும். அந்த மண்ணுக்கு அந்த ஷூ, அந்த அழுக்கு படிஞ்ச ஷூ காலோடைய வீட்டுக்குள்ள ஓடும். கெஸ்ட் வீட்டில் போய் அப்படி நடத்திடக்கூடாது. கெஸ்ட் வீட்டுக்குள்ள போனால் அவங்க பியூரா ஒயிட்டாக வச்சிருப்பாங்க, சுத்தமாக வச்சிருப்பாங்க வீட்டை. அப்போ அங்கே இந்த செருப்பை கழட்டி போட்டு தான் வீட்டுக்குள்ள கூட்டு போகணும் சின்ன பிள்ளைகளை. பெட்ல ஏறி விளையாட விடக்கூடாது. பெட்டு சுத்தமாக வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படுத்து தூங்குற இடம் அது. அது வயசானவங்களா இருப்பாங்க. அந்த அவங்க அந்த பெட்ஷீட்டை மாத்துறதுக்கு பாவம். அந்த பெட்ஷீட்டை மாற்றி அதை எடுத்து விரிக்கணும்னாலே அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்காது அவங்களுக்கு. அதில் போய் செருப்பு காலோட ஏறி விளையாடி மிதிச்சு, இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர்ல ஏதாவது குடிக்க கொடுத்தாங்கன்னா நல்ல பெருசு அழகழகா கப்பு வச்சிருப்பாங்க கண்ணாடி டம்ளர்ல.
அதில் கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த சின்ன பிள்ளை போய் அதை போய் எடுக்கும். அதை விடக்கூடாது. கண்டிப்பாக இருக்கணும் அந்த இடத்துல எல்லாம். ஏன்னா இது போட்டு டொப்புன்னு உடச்சிருச்சுங்கன்னா, மொத்தம் கொட்டிருச்சுன்னா யார் அதை? இவங்க சிம்பிளா சாரி ஆண்டி, சாரி கீழே கொட்டிட்டா. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன சொல்ல முடியும்? பரவாயில்ல பரவாயில்லன்னுவாங்க. போன பிறகு பூரா தொடச்சி எடுக்கிறது யாரு? அந்த கண்ணாடி சில்லெல்லாம் எடுக்கிறது யாரு? அது துடைக்கிறது பிசு பிசுன்னு இருக்கும். அவங்க வயசானவங்க. அவங்க போட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பிள்ளைகள் அதனால தான் கண்டிப்பா வளர்க்கணும். அப்ப அவங்களுக்கு தெரியும். வீட்லயே அந்த அந்த டிசிப்ளின்ல வச்சிருக்கணும். அப்ப அங்க போற இடத்துலயும் டிசிப்ளினா இருப்பாங்க. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்கும். பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைக குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி அதெல்லாம் பேசக்கூடாது. அமைதியா இருன்னு சொல்லணும். பெரியவங்க பேசும்போது இடையில குறுக்க பேசக்கூடாது. அமைதியா இருன்னு சொல்லி கத்துக் கொடுக்கணும். இதெல்லாம் தான் அந்த ரூத்துடைய வளர்ப்பு. ரூத் அந்த மாதிரி நல்லா வளர்த்ததுனால தான் இங்க நகோமிட்ட அப்படி இருக்கிறாங்க. அந்த தாய், ரூத்துடைய தாய் யாருன்னு தெரியல. அந்த பெத்த தாய் எவ்வளவு நல்லா வளர்த்துருக்காங்க பாருங்க. நகோமி அதெல்லாம் யோசித்திருப்பாங்க இல்ல, ஒவ்வொரு நாளும் ரூத்து நடக்கிற விதத்தை பார்க்கும்போது அந்த தாய் பாக்கியசாலிகள் நினைச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகளை கற்பத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. ஆனா அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்காரு நகோமி நினைச்சிருப்பாங்க. ஒரு நல்ல மகளை எனக்கு மருமகளா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. உன்னை நான் பார்த்துக்கிறேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன், நான் வாரேன், உங்க கூட இருக்கிறேன், வாரேன். செல்ஃபிஷா இல்லை பாருங்க. செல்ஃபிஷா போகல. சுதந்திரமா போயிருக்கலாம். நகோமியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க. நான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறேன், உங்க உங்க கூட நான் வாரேன். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். சொல்லுவாங்க, இது எல்லாம் ஹிஸ்டரியில சொல்லுவாங்க, ரூத் எஸ்தர் இந்த ரெண்டு மாத்திரம்தான் ஒரு பெண்களுடைய பேர்ல அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனா அது வெறுமனே அது மட்டும் இல்லை. இந்த கேரக்டர் ரெண்டுமே, எஸ்தரும் சரி ரூத்தும் சரி, உன்னதமான கேரக்டர்.